ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு ஒரு பாசிசத்துக்குள்ள வந்துட்டு அடக்குமுறைக்குள்ள வந்துட்டு கொண்டு வரப்பட்டு இருக்கு. அவங்கள அடுத்த கட்டத்துக்கு உயரத்துக்கு எப்படி கொண்டு போகணுன்ற ஒரு வழிவகை இல்லாம அவங்களுடைய பாலினத்துக்கே ஒரு கேள்விக்குறியாக்குற மாதிரிதான் இந்த சட்டம் இருக்கு. தோழர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் மரக்கா. மார்ச் 13 2026 வந்துட்டு மத்திய சமூக நலத்துறை வந்து ஒரு சட்ட மசோதாவை வந்து எடுத்துட்டு வந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா 2019 வெளிவந்த கொண்டு வரப்பட்ட திருநர் பாதுகாப்பு சட்டத்தினுடைய ஒரு சீக்குவலா இதை பார்க்கிறோம். ஒரு திருத்தப்பட்ட ஒரு மசோதாவா இதை பார்த்தோம். அந்த சட்டம் ஆக்கிட்டாங்க. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இந்த சட்டத்துல பல்வேறு விடயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, தன்னுடைய பாலினத்தை சுய அடையாளமாக எங்களால வந்து வெளிப்படுத்தி கொள்ள முடியல. அது மட்டும் இல்லாம ஒரு திருநர் வெளியே வராங்க, தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வராங்கன்னா ஒரு பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு கொடுக்குறவங்களுக்கு ஒரு அதிகபட்ச தண்டனையாக ஒரு 10 ஆண்டுகள் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம திருநருக்கு ஒரு வன்புணர்வு நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அதிகபட்ச தண்டனையா ஒரு 2 வருடம் கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது இங்கேயே ஒரு பாகுபாடை நம்மளால பார்க்க முடியுது, ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்க முடியுது. இதனுடைய பின்புலத்துல வந்துட்டு நிறைய விடயங்கள், ஒரு இன்டர்செக்ஷனாலிட்டி இல்லாம நிறைய விஷயங்களை வந்துட்டு இந்த பாசிச பாஜக அரசு வந்து கொண்டு வந்திருக்கு. இது ரொம்ப ஆணித்தரமாக ஒட்டுமொத்த ஒரு இந்திய குடிமக்களும் ஒரு திரும்பி பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். என்னன்னா, திருநர் மக்களும் ஒரு சாதாரண ஒரு இந்திய நாட்டு ஒரு குடிமக்கள் அப்படின்றத வந்துட்டு எத்தனை பேர் உணர்றாங்கன்னு தெரியல. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 21 வந்துட்டு மீறுற மாதிரியான, எங்க சுதந்திரத்தை பறிக்க மாதிரியான ஒரு சட்டமாக தான் இது நாங்க பாக்குறோம். என்னுடைய பாலினம் நான் தான் சொல்லணும். என்னுடைய பாலினத்தை, என் பாவாடியை தூக்கி பார்த்துதான் நீங்க பாலினத்துக்கு வந்துட்டு அடையாள அட்டை கொடுப்பீங்க அப்படின்னா, அப்போ எங்க பிணத்தின் மேல நீங்க அரசியல் செய்றீங்க அப்படின்றது வந்து ரொம்ப அப்பட்டமா தெரியுது. ஒரு ஓப்பனாவே வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. பெண்களும் நாங்களும் ஒண்ணு இல்லை அப்படின்னு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்துட்டு, அது ஒரு பெண் வந்து சொல்றாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு பாசிசத்துக்குள்ள வந்துட்டு அடக்குமுறைக்குள்ள வந்துட்டு கொண்டு வரப்பட்டு இருக்கு. அதுல நாங்க மட்டும்தான் வந்துட்டு ஏதோ கொஞ்சம் அப்படியே எங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்தோம். திரும்பவும் நாங்க என்ன பாலினமா இருக்கணும்ட்டு நீங்க கொண்டு வந்து சொல்றீங்க. அப்போ இப்படிப்பட்ட விடயங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு அடிப்படை சுதந்திரத்தையும் ஒரு சுயமரியாதையாக நாங்க வாழணும், ஒரு கண்ணியத்தோடு வாழணும்ன்ற வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குற மாதிரி தான் இது இருக்கு. திருநர் வாழ்க்கைக்கு வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்க அவங்களை அப்லிஃப்ட் பண்ணணும். அவங்க படிப்புக்கும் கல்விக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் வந்துட்டு அவங்கள அடுத்த கட்டத்துக்கு உயரத்துக்கு எப்படி கொண்டு போகணுன்ற ஒரு வழிவகை இல்லாம அவங்களுடைய பாலினத்துக்கே ஒரு கேள்விக்குறியாக்குற மாதிரி தான் இந்த சட்டம் இருக்கு. ரிசர்வேஷன் நால்சா ஜட்ஜ்மெண்ட் சொல்லிச்சு 2014 நால்சா ஜட்ஜ்மெண்ட் சொன்ன ரிசர்வேஷன் கொண்டு வரல. எங்களுக்கான கல்வி வேலை வாய்ப்புகள்ல வந்துட்டு தனி இடம் கொண்டு வரல. அப்போ எங்களுடைய வேலை வாய்ப்பு கல்வி அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. அப்ப இதுக்கு பின்னாடி வந்துட்டு எங்களுடைய சமூகம் நீங்க பிச்சை எடுக்க கூடாது, பாலியல் தொழில் செய்யக்கூடாதுன்னு நீங்க கேள்வி கேட்கிற அந்த கேள்விக்குள்ள உங்களுடைய பாசிசம், உங்களுடைய இது வந்துட்டு செத்துதான் போகுது. அப்ப அந்த கேள்வி மட்டும்தான் மிச்சம் இருக்கு. நீங்க கேட்கிற அந்த கேள்விக்குறியில எங்களுடைய தூக்கு கயிறுகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா, திருநர்கள் வந்துட்டு பிணமாதான் நாங்க கிடப்போம். எங்களோட வாழ்வு பிணமாக்கப்பட்ட ஒரு வாழ்வு, உயிருள்ள ஒரு சடலமாக நாங்கள் ஒரு நடமாடும் பிணமாக இருக்கிறோம். அந்த பிணத்தின் மேல நீங்க அரசியல் செய்றீங்க. இந்த அரசியல் வெகு நாள் நீடிக்காது. மனித உரிமை மீறலாக இந்த சட்டத்தை, ஒட்டுமொத்த சட்டத்தை பார்க்கிறேன். இந்த புத்தகத்துல வந்துட்டு எல்லா அடிப்படையான ஒரு உரிமை மீறல்களை வந்துட்டு குறிப்பிடுற வகையில நிறைய சட்டத்தினுடைய குறிப்புகள் இதுல இருக்கு. திருநர் நிர்வாணத்தின் மேல் பாசிச பாஜக சட்டங்கள், பாசிச பாஜக கொண்டு வந்த சட்டங்கள்ல இருக்கிற ஓட்டைகள்லாம் இது அப்பட்டமா வெளிப்படுத்திருக்கு. அக்னி பதிப்பு வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் வாங்கி படிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒரு அடிப்படையில இந்த திருநர் பாதுகாப்பு சட்டம் வந்துட்டு 2026 ஒரு திருநர் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குற ஒரு சட்டமாக நான் பார்க்கிறேன்.
இது மீண்டுமாக திரும்ப பெறணும் அப்படின்றது எங்களுடைய குரலாக, எங்களுடைய சமூகத்தின் குரலாக மறக்கா வந்து இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கிறேன். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை